வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ஒரு ஹெல்த்தியான மை ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலாம். இது வந்து ஸ்பெஷலி குட்டீஸ்க்காக தான் இது. ஸோ வடித்த தண்ணி எடுத்துக்கிறேன். 1 கப் வடித்த தண்ணிக்கு நான் 1 ஸ்பூன் ஆஃப் ராகி மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் 2 கப் வடித்த தண்ணி எடுத்திங்கன்னா 2 ஸ்பூன் ராகி மாவு நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். ஒரு சின்ன பால் கூட இருக்கக்கூடாது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த வடித்த தண்ணி தெரியலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் அடுப்பை பற்ற வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பேனை வச்சு அதில் நெய் ஊற்றி நெய்யை அந்த பேனோட எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். தென் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த மிக்ஸ்டர் இதுக்கு கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடி பிடிக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேவையான அளவு சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் வந்து 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் தான் ஆட் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து கோகனட் ஆட் பண்ணியிருக்கேன். துருவின தேங்காய் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, தேங்காயும் சுகரும் வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இது யாருக்காவது ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. தென் கொஞ்சம் ஸ்மெல்லுக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் நான் வந்து சேர்த்துக்கேன். நீங்கள் எசன்ஸ் சேர்க்கலாம், பட் ஹெல்த்தியாக பண்ணுற வேணால் இது தான் நல்லாயிருக்கும். என்னோடய ஃபேவரட் ஸ்நாக்ஸ் இது. ஸோ இது என்னோடய பாட்டி தான் செஞ்சு தராங்க. நான் எப்போவுமே நான் தான் செஞ்சு கேட்பேன். ஸோ இது வந்து அவ்வளோ ஹெல்த்தியான ஸ்நாக். ஸோ உங்கள் குட்டீஸ்க்கு நான் இந்த வீடியோ எடுத்து போட்டேன்னா நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுப்பீங்கல்ல, அதனால தான். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கமெண்டில் கேட்டுக்கோங்க. ஓகேவா, ஸோ அந்த கலர் லைட்டாக ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆனோடனே நீங்கள் வந்து ஃப்ளேமை டர்ன் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து அதை அப்படியே ஒரு பிளேட்டோ ஒரு தட்டை மூடிடலாம். கொஞ்சம் ஏர் போகிறதுக்காக கொஞ்சம் கேப் வரணும். தென் அந்த முடியத்தை வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்காக ஃபுல்லாக ஆறல, அது ஹாஃப் ஆறினப்பவே நான் வந்து எடுத்துட்டேன். பட் அதை ஜெல்லி மாதிரி வந்து ஜெல்லி மாதிரி கிண்ணத்தப்பை மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இந்த புட்டு கிண்ணத்தப்பை மாதிரி இருக்கும் ஆறும்போது. ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பை பாய், see you on next video.